நிலைக்கு எப்ப முடிவு வரும் தெரியுமா? சில கண்ணீரை விட்டுட்டு ஆண்டவர் அந்த பக்கமும் இந்த பக்கம் என்ன பண்ண மாட்டாரு, கர்த்தர் நகர மாட்டாரு. அழுததை பார்த்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அழுததை பார்த்துட்டோன்னு வச்சானா கர்த்தருடைய மனசு என்ன பண்ணும்? சத்தமா சொல்லுங்க, ஆண்டவருடைய மனசு இறங்கிருங்க. ஆண்டவருடைய மனசு இறங்குங்க. நம்முடைய அழுகைக்கு யாருடைய மனசு இறங்குதோ இல்லையோ, யாருடைய மனசு இறங்கும்? கர்த்தருடைய மனசு இறங்கும். நீங்க அழுது ஜெபம் பண்ணி பாருங்க. நீங்க அழுது ஜெபம் பண்ணி பாருங்க. இங்க இந்த சத்தத்தை கேட்கிறேன், உங்கள்கிட்ட கேட்கிறேன், நீங்க அழுது ஜெபம் பண்ண ஜெபம், மனசு உடைஞ்சு ஜெபம் பண்ண ஜெபம், எந்த ஜெபம் கேட்காம போயிருக்குது சொல்லுங்களேன்? எந்த ஜெபம் கேட்காம போயிருக்கு? 9 மாதத்தினுடைய ட்ரீட்மெண்ட், ஒரு நாள் 24 மாத்திரை போயிட்டே இருக்கு, எண்டே இல்லை, முடிவே தெரியல. என்ன வியாதின்னு முடிவை தெரியல, என்ன ட்ரீட்மெண்ட் சாப்பிடணும்னு தெரியல. 9 மாசமா மாறி 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 ஒருத்தர் விட்டு ஒன்று இந்த டாக்டர் இல்லைன்னா அந்த டாக்டர் இந்த போயிட்டே இருக்குது. 9வது மாதத்தில் கொங்கு நாடு ஹாஸ்பிட்டலில் போய் பிளட் ரிசல்ட் கொடுத்துட்டு வீட்டுக்கு வர்றோம். நான் இருக்கிறேன், இறந்து போன வெஸ்லி அப்பா இருக்காங்க, இங்கே சாட்சிக்காக அம்மா இருக்காங்க. அந்த ரிசல்ட்டை நான் தான் போய் வாங்கிட்டு வரேன். பாஸ்டர் கிங்ஸ்டன் இருக்கிறாரு, 4 பேர் நாங்கள் இருக்கிறோம். அந்த ரூமுக்குள்ள என்ட்ரான உடனே என்னமோ தெரியல, என்னுடைய இருதயம் அப்படியே வெடிச்சிருச்சு. அப்படியே இருதயம் வெடிச்சு அப்படியே ஓன்னு நான் அழுறேன். இங்க சாட்சிக்கு அம்மா கூட இருக்காங்க. நான் அழுததை பார்த்தோன்னா அம்மா உடனே அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப இறந்து போன அப்ப அவங்க அழ ஆரம்பிச்சாங்க. பாஸ்டர் கிங்ஸ்டன் அவர் அழ ஆரம்பிச்சாரு. ஃபேமிலியே என்னால அழுகையை அடக்கவே முடியல. அந்த ஒரே ஒரு அழுகை சாயந்தரம் 4 மணிக்கு அந்த டாக்டரை போய் அந்த ரிசல்ட்டோட பார்க்குறோம். இவ்வளோ இருக்குது அந்த ரிசல்ட், கத்தையாக இருக்குது. ரொம்ப நாள் வச்சுருந்தேன் நான் எடுத்த ரிசல்ட் எல்லாம், இவ்வளோ ரிசல்ட்டு. அந்த டாக்டர் 9 மாதம் என்னன்னே தெரியாத 9 மாதம் ட்ரீட்மெண்ட் இருந்த என்ன அதை பிரித்து பார்த்துட்டு, பிரதர் உங்களுக்கு ஒன்றுமே இல்லை பிரதர், நீ என்ன பிரதர் இதை போட்டு கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறீங்க, சரி நான் மாத்திரை தரவே மாட்டேன், ஆனால் வந்ததுக்கு தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விட்டமின் டேப்லெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 டேப்லெட் இதை மட்டும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டாரு. அவ்வளோதான். அடுத்த 2 வாரத்தில் தான் கோயம்புத்தூர்ல சர்ச்சை ஆரம்பிக்கிறதுக்கான பேச்சே நடந்துருச்சு. அந்த வெடிச்சு அழுகிற ஒரே அழுக கர்த்தர் சமூகத்தில் போய் 9 மாசம் தீராத பிரச்சனை, 9 மாசத்திற்கு முடிவே தெரியாத அந்த பிரச்சனை அந்த ஒரு அழுகையில முடியுன்றதுக்கு நான் சாட்சி. கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். நீங்க ஏன் பயப்படுறீங்க? உங்க ஜெபத்திற்கு கண்டிப்பாக நிச்சயமாய் ஆளுகையின் ஜெபத்திற்கு பதில் உண்டு. கர்த்தர் அதை கணக்கில் வைத்திருக்கிறார்.